வணக்கம் பாருங்களே. ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இது நம்மளுக்கு செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம காலேஜ் போக போகிறோம். ஆமாம் மக்களே, காலேஜ் போக போகிறோம். நான் படிக்கிற காலேஜ் நேம் வந்து தானிஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு ப்ரைவேட் காலேஜ். இந்த காலேஜுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம உக்கடம் தான் போகணும். ஆல்மோஸ்ட் உக்கடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இருக்கிற லொக்கேஷன்லேருந்து பார்த்தா ஒரு 10 20 நிமிஷம் கிட்ட ஆகுன்னு. நான் உக்கடம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஏகப்பட்ட தடைகளை தாண்டி எப்படியோ ஒரு வழியாக உக்கடம் வந்துட்டோம். இந்த இடம் தான் உக்கடம். ஆமாம் நண்பர்களே, உக்கடம் வந்து சேர்ந்துட்டோம் கரெக்டாக. உக்கடத்தை பற்றி எனக்கு ரொம்பலாம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். இங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும், இங்கே ட்ரெஸ் கிளாத்தஸ்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும். நான் உக்கடத்தில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பை பண்ணிவிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே ரோட் சைட்லலாம் பஸ்ஸு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, நேராக அதுக்குன்னு பஸ் ஸ்டாப் இருக்குது. அடுத்து நம்ம உக்கடத்துலேருந்து கேஜி சாவடி அப்படின்ற ஊருக்கு போகணும். கேஜி சாவடிலையும் அங்கே ஒரு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். நான் சாவடி பஸ்ஸை ஏறிட்டு அங்கேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக பஸ் ஏறிட்டோம் நண்பர்களே, சீட்டும் கிடச்சிருச்சு எப்படியோ. இப்போ ஏறி இருக்க பஸ் பார்த்திங்கன்னா இது வேலந்தாவரம் அப்படின்ற ஊர் வரைக்கும் போயிட்டு வரும். நம்ம ஏறி இருக்க பஸ்ஸு பார்த்திங்கன்னா 48. இன்னும் பஸ் எடுக்கல காய்ஸ், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. அதனால் பஸ் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். A few inches later. நம்ம காலேஜுக்கு மொத்தம் 2 ரூட்ஸ் இருக்குது. ஒன்று சாவடியிலேருந்து வீரப்பனூர் அப்படின்ற ஊருக்கு போகிறது, இல்லைன்னா சாவடியிலேருந்து பிச்சனூர் அப்படின்ற ஊருக்கு போகிறது. நம்ம இப்போ பிச்சனூருக்கு தான் போயிட்டுருக்கோம். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் சி செக்ஷன், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் நான் படிச்சுட்ருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு செம்மு. செகண்ட் செம்லேருந்து காலேஜ் அட்டானமஸ்க்கு சேஞ்ச் ஆகிரும். என்னோடய கிளாஸ் டைமுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:50க்குலாம் கிளாஸில் ரீச் ஆகிடணும், இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் போட மாட்டாங்க. அப்புறம் 10:25 அந்த நேரத்தில் பிரேக் விடுவாங்க, 10:25லேருந்து 10:45 வரைக்கும். அப்புறம் 2 பீரியட் கிளாஸ் போகும். மதியானம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்துடுவோம். 12:15லேருந்து 1:05 வரைக்கும் டைம் தராங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் 2:35லேருந்து 2:45 வரைக்கும் லாஸ்ட்டு பிரேக்கு. அப்புறம் காலேஜு 4:15 விட்டுருவாங்க. நான் ஹாஸ்டலர் தான். நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த சேனல் க்ரோ ஆகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். நம்ம வேண்டினது கடவுளுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம அப்படியே ஒரு கோயிலே ரீச் பண்ணிட்டோம். எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. கோயிலை பார்த்தோன்னே கொஞ்சம் நம்பிக்கை நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. நம்ம சேனல் கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் நண்பர்களே. 20 minutes later. நம்ம காலேஜில் ஒரு ஃபிட்னஸ் சென்டர், ஒரு கேன்டீன், ஒரு லைப்ரரி, அப்புறம் 9 டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லேப்ஸ். ஜன்னலில் அப்படியே எட்டி பார்க்கும்போது வியூலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏதோ பாலம்லாம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாலம் நான் வந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் தெரியல. ஒரு ஃப்யூச்சரில் கட்டி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சாவடி போயிட்டு அங்கேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி சாவடி வந்துட்டோம். அப்புறம் இப்போ சாவட போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. எப்படி நான் பிச்சனூர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பிச்சனூர்லேருந்து ரைட் சைடில் ஒரு ரூட் போகும், ஒரு ஒத்தையடி பாதை. நான் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெறும் ரோடு மட்டும்தான் இருக்கும், வெஹிக்கிள்ஸ்லாம் எதுவுமே வராது. அண்டு டேஸ் கலர்ஸ்க்கு மட்டும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பஸ் ஃபீஸ் மட்டுமே 30,000 கிட்ட வரும். நான் ஹாஸ்டலர், எனக்கு 85K கிட்ட வருது ஃபீஸ் மட்டும் ஹாஸ்டலு. இங்கேருந்து காலேஜுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும். இந்த ரோட்டில் நடந்து போகிறத வீடியோ எடுத்து போட்டால் மட்டுமே ஒரு 15 நிமிஷம் கிட்ட நடக்கும். அதனால் அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காலேஜ் பக்கத்தில் நெருங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் நண்பர்களே. லெஃப்ட் சைடில் வால் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம காலேஜ். ஒரு வழியாக வந்துட்டோம். காலேஜுக்குள்ளே போகணுன்னா என்ட்ரி போடணும் நண்பர்களே, கேட் பாஸ் அந்த இடத்துல போய் என்ட்ரி பண்ணணும். அப்போ தான் வெளியும் வர முடியும், இல்லை உள்ளேயும் போக முடியும். தானிஷ் அகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி கேட்டுக்குள்ளே போயிட்டு
கண்டினியூ பண்ணுறேன். 5 minutes later. ஃபைனலி காலேஜுக்குள்ளே ஒரு வழியாக வந்துட்டோம். நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு கார்டு, இதுக்கு பேர் அவுட் பாஸ். இது இருந்தால் தான் காலேஜுக்கு உள்ளேயும் விடுவாங்க வெளியவும் விடுவாங்க. தொலைஞ்சு போச்சுன்னா திரும்பவும் தரமாட்டாங்க. இது ஒன்றே ஒன்று தான். இதுதான் நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ். சரியான கேப்சர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட க்ளீனாக எடுப்பேன், கவலைப்படாதீங்க. இங்கே மொத்தம் 3 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா, இன்னொன்று காமா. நாங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இன்னொன்று ரைட் சைடில் ஒரு பில்டிங்கு, அது வந்து ஆல்ஃபா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா. ஆல்ஃபாவில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் மட்டும், பீட்டாவில் செகண்ட், தேர்ட், ஃபோர்த். காமான்றது கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அது என்னால் எடுக்க முடியல. இப்போ அடுத்த வீடியோ வெயிட் அ செகண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் எக்கச்சக்க விஷயம் இருக்குது. அதெல்லாம் சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸ்லன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.